ஹலோ வியூவர்ஸ். அதிமுக மீண்டும் இணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் முதல் ஓபிஎஸ் வரை பலரும் கூறி வருகின்றனர். ஆனால் இவர்களது கூட்டணி குறித்து பேசினாலே எடப்பாடி இருக்கும் நாற்காலியை காலி செய்து விடுகிறார். அப்படிதான் செங்கோட்டையனின் பதவியும் போனது. மேலும் பாஜக தலைமை முதல் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் வரை பலரும் எடப்பாடியிடம் இது ரீதியான பேச்சுவார்த்தை நடத்திவிட்டனர். வெளியே கூட்டணிக்காக அலையும் நேரத்தில் இவர்கள் கூட்டணி உருவாக்கி கொண்டால் அதிமுக வாக்கு சிதறாது என்றும் தெரிவித்துவிட்டனர். வருவதை வைத்து எதிர்க்கட்சியாக வந்தாலும் கூட இவர்களது கூட்டணியை அறவே வேண்டாம் என எடப்பாடி பிடிவாதமாக உள்ளார். அவரையும் இவர்கள் விடுவதாகவே தெரியவில்லை. நேற்று கூட ஓபிஎஸ் கூறுகையில் மீண்டும் அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை தினகரன் மற்றும் சசிகலாவிடம் நடந்து வருகிறது, கட்டாயம் இணையும் என்றும் தெரிவித்தார். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் எடப்பாடி அவர்கள் மனம் மாறிடுவார். அப்போ மனம் மாறும் போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் புதிய பதவி கிடைக்கும். குறிப்பாக செங்கோட்டையனுக்கு முதல்வருக்கு நிகரான பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அவரை வைத்து சசிகலாவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி என அனைவரும் மவுஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எல்லாருக்குமே தினகரன், சசிகலா, செங்கோட்டையன், இவங்க பிரிஞ்சு போன ஓபிஎஸ், இவங்க எல்லாருக்குமே மவுஸ் இருக்கும், எடப்பாடிக்கும் மவுஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தா விஜய் கூட்டணியை பெருமளவு எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் அதிமுக மீண்டும் காலூன்ற பெரிய ஆதரவை தேடுகிறது எனவும் பேசியிருக்காங்க. ஆனால் யாருடைய கூட்டணியின்றி எடப்பாடி அதிமுகவை பலம் வாய்ந்ததாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சிருக்காரா. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியை விட்டு விலகியுள்ளவர்களை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவில் இருக்கிறதா ஒரு சில தகவல் வெளியே இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதிமுக வட்டாரத்துலேருந்து பேச்சுவார்த்தை வரும்போது எடப்பாடி பழனிசாமி யாரையுமே சேர்த்துக்கிறதா இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்க்கட்சியாக வந்தால் கூட பரவாயில்ல, இப்போ நம்பி அவங்கள உள்ள விட்டோமா நம்ம டம்மி ஆகிடுவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சிருக்காரு. ஸோ விஜயை வளர்த்து விட்டால் கூட நம்ம கட்சி நம்மக்கிட்டேயே தான் இருக்கும். அதிமுகங்கிற தலைமைக்கு நாம் தான் ஒரே ஆள் நல்லா பலமாக இருப்போம். விஜய் வந்துட்டார்னா கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேலே நம்ம அமைச்சு ஆட்சியை பிடிச்சி நம்ம கட்சியை வலுப்படுத்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். பட் ஆனால் விஜய் அவர்கள் அவரும் துணை முதல்வர் பதவி சம்திங் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்த காரணத்தினால அவர் கண்டிப்பாக வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த நிலையில் பாஜகவோட கூட்டணி அமைச்சு அதிமுக பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் சின்ன சின்ன கட்சிகள் தேமுதிகவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில கட்சிகளோடலாம் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க. அதாவது அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன செங்கோட்டையன் ஒரு பக்கம், அவர் பார்த்திங்கன்னா கோபி, ஈரோடு இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதி பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் செல்வாக்காக இருப்பார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் ஒரு 2-3 தொகுதியில் செல்வாக்காக கண்டிப்பாக இருப்பார். தினகரன் ஒரு 2-3 தொகுதி, சசிகலா ஒரு 2-3 தொகுதின்னு இவங்க 4 பேர் பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அதிமுகவோட பலத்தை கண்டிப்பாக ஒரு சில தொகுதிகளில் குறைப்பாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ஒருவேளை இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க 4 பேர் ப்ளஸ் விஜய் அவர்கள் இவங்க 5 பேரும் சேர்ந்தாங்கன்னா மேபி பயங்கர டஃப்பாக தான் இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.